இடி ரைடு நடந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் இடியினுடைய எம்டி அங்கே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னும் 10 மணி நேரமாகியும் விசாரணை முடியவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாமே தமிழ்நாட்டு ஊடகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்க வேண்டும். எங்க டாஸ்மாகினுடைய எம்டி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கணும். ஏதாவது ஒரு டிபேட் ஷோவில், ஏதாவது ஒரு பிரைம் நியூஸில் நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டீங்களா? விசாகன் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி, இல்லை அவருக்கு எதிராக இடி இவ்வளோ தூரம் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க, 10 மணி நேரமாக நேற்று விசாரணை செஞ்சாங்க, அந்த ஆகாஷ் அப்படிங்கிறது யார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரதீஷ் யார், அவருடைய வீட்டை ஏன் சீல் வச்சுருக்காங்க, எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்களா? என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? சரி, ஆளும் கட்சி தரப்பு இருக்கக்கூடிய ஊடகங்கள் சைலண்ட்டுக்கு போகலாம். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய ஐடிவிங் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இந்நேரம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்க வேண்டாமா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் விட அடுத்த ஒரு பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதை பற்றி யாராவது பேசி கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? எதுவுமே கேள்விப்படலையா? பச்சை பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கீங்களேப்பா. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான வெக்கேஷன் முடிய போகுது. இந்த வெக்கேஷன் முடியும் போது ஜெல் பிளாஸ்டர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் ஊற போடக்கூடிய சின்ன சின்ன ஒரு பாசி மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக மாறும், மேலே பட்டெல்லாம் வலிக்காது. அந்த மாதிரி ஒரு ஜெல் பிளாஸ்டர் கன் எல்லா இடத்துலையுமே ஒரு 1200, 1500, 2000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணியிருக்கோம். பட் இந்த முறை 899க்கு இந்த கன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஈரோட்டில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலிருந்து நான் தொடங்குறேன். வெட்டப்பட்ட நாட்டு நாய். ஏன் வெட்டப்படுது அப்படின்னு பார்த்தா, அது ஒரு தனி வீடு, அந்த வீட்டை காவல் காக்கக்கூடிய ஒரு நாய். அந்த நாயினுடைய கழுத்தில் சின்னதாக வெட்டியிருக்காங்க. பாவம், நாய் உயிருடன் இருக்கிற மாதிரி தான் வீடியோ நான் பார்த்தேன். எதற்காக அப்படின்னு கேட்டால், மறுபடியும் அங்கே ஒரு குற்றச்செயல் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஏகப்பட்ட தோட்டத்து வீடு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை தனியாக இருக்கிறவங்களை கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியை நம்ம பார்த்து கடந்து போக முடியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் நம்ம ஊரில் தோட்டத்தில் ஏதாவது ஒரு வீடு இருக்குது, அங்கே 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட காதில் கையில் அட்லீஸ்ட் 1 பவுன் நகை இருந்தால் கூட அவங்களுக்கு ஆபத்து தான். உடனடியாக அந்த வீட்டை சுற்றி ஒரு சிசிடிவியை போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நாளைக்கு பின்ன உதவுமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பலமுறை சொல்லிட்டேன். இந்த முறையும் அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இல்லை, தோட்டத்து வீட்டில் நாய்கள் அப்படிங்கிறது 1க்கு 2, 3 வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் இங்கே கடுமையாக வைக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூர செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பாருங்கள், ஒரு நாயை கழுத்தையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த செய்தி எல்லாமே நமக்கு கடந்து போகக்கூடிய செய்திகள் கிடையாது. நம்ம வீட்டை, நம்ம குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்ம எல்லாருமே இப்போ சென்னையில் இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது மதுரையில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, நம்ம உறவுக்காரவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சேஃப்டி நமக்கு முக்கியம் தானே. அவங்க தனியாக இருக்காங்க, கூட்டத்தோடி கூட்டமாக ஒரு 10 வீடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி, ஜஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, பட் உங்களை நீங்களே சேஃப்டியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மலம் கலந்த தண்ணீர் அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி இப்போ செய்திகள் வர ஆரம்பிக்குது. வேங்கை வயலில் தொடங்கினது. அப்படி தொடங்கின போதே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தோம் அப்படின்னா இந்த செய்திகள் எதுவுமே வெளியில் வராது. அகெயின் அண்ட் அகெயின் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல மலம் கலந்த தண்ணீர், இந்த இடத்துல மலம் கலந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லி அது ஒரு 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 அந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? சேம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகலை, மல்டிபிள் நியூஸ், டிஃப்ரெண்டான பிளேசஸில் இருக்கக்கூடிய நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் நிறைய போலியாக இருக்குது, ஏகப்பட்டது உண்மையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய அரசு அதிகாரிகளும் நாமும் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அடுத்தா செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டார். என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்திய நாட்டை கண்ணிமை காப்பது போல் பாதுகாத்து வரும் என்னுடைய உயிரினும் மேலான இராணுவ வீரர்கள் நான் என்றும் வணங்குபவன், அவர்களின் தியாகத்தை வணங்குபவன். என்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் திமுகவின் பேரணி குறித்து கேட்கப்பட்ட போது அது நாடகம், அவர்கள் மத்திய அரசையும் பாராட்டாமல் நாடகம் போடுகிறார்கள் என்று சொல்லியதை திமுக தொலைக்காட்சிகள் என்னுடைய பேச்சை திரித்து போட்டுவிட்டார்கள். நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் உடனடியாக மறுத்து பதில் போட்டுள்ளேன். ஆனாலும் இராணுவ வீரர்களின் மனம் காயப்பட்டு இருக்குமே, ஆனால் அதற்கும் அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய குடும்பம் முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்கள் குடும்பம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வணக்கம் போடுற மாதிரியான ஒரு கார்டு, ஒரு இமேஜ்.
ஸோ செல்லூர் ராஜு அவர்கள் இப்போது அதுக்கு மன்னிப்பு கோரிவிட்டார். காரணம் ரொம்ப பெரிய அளவில் அவருக்கு பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அவருக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஏடிஎம்கேக்கு அது ரொம்ப பெரிய பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அதை இப்போ சரி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்புறார். அடுத்ததா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மதவெறி குடி பெயர்ந்துள்ளது. அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் எதற்காக? நாட்டுப்பற்று இல்லாதவங்க தயவு செஞ்சு பாகிஸ்தான் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நாட்டுப்பற்று இல்லாதவங்க பாகிஸ்தான் போயிருங்க அப்படின்னு சொல்றதுல மதவெறி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல மனோ தங்கராஜ் மாதிரியான நபர்கள் செய்யக்கூடிய மதவெறியை இங்கே பார்க்கலாம். மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராக ஆறாரு. அமைச்சராக மாறினோடனே அவர் எங்கெல்லாம் போய் பார்த்தாரு? ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு போய் நின்று நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி பால் தினகரன் அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கிறிஸ்தவத்தின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. சார், நீங்க செய்யறது அது தப்பே கிடையாது. யார் வேணாலும் ஜீசஸ் கால்ஸ் இல்லாட்டி சர்ச் முன்னாடி ஃபாதர் யார் முன்னாடி யார் வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் நீங்க பொதுவானவர், நீங்க ஒரு அமைச்சர், நீங்க தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்ததை பொதுவெளியில் வந்து சொல்வதற்கான தேவை என்ன? இப்போ ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் தினகரன் அவர்களை நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை வெளியில வந்து சொல்றதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதா இங்க கேள்வி. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? தேசப்பற்று இல்லாதவங்க தயவு செஞ்சு பாகிஸ்தான், உங்களுக்கு பாகிஸ்தான் மேல பற்று இருந்துச்சுன்னா அங்க போயிருங்கன்னு சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதுல மதவெறி ஊறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்தை என்னால பார்க்க முடிந்தது. இதெல்லாம் நான் பேசல. ட்விட்டர்ல நீங்க அந்த பதிவுக்கு கீழே போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்கப்பா. அந்த கேள்வியை தான் அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் அ ரீடர். நான் அப்சர்வ் பண்றேன், ரீட் பண்றேன், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. அடுத்ததா திமுகவினுடைய நிர்வாகி. இந்த திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் கொஞ்சம் பேர் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திமுகவுக்கு ஒட்டு மொத்தமா கெட்ட பேரை வாங்கி கொடுப்பதற்கு தயாரா மாறிட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 மாதங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம திமுக இருக்குமா இல்லையா, ஆட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட கட்சிகள் போட்டிகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஆடுற வரைக்கும் ஆடுறா ராமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களுடைய இந்த நேர்த்தியான சில நகர்வுகள். 20 வயது பெண்களை குறிவைத்து ஏமாற்றி வரும் திமுக நிர்வாகியை காப்பாற்றும் ஸ்டாலின் மாடல் அரசு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஜே தமிழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்ன விவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 20 வயதான ஒரு கல்லூரி மாணவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த தெய்வ சாயல் அப்படிங்கிற ஒருத்தன் பெரிய அளவில் மானபங்கம் படுத்திட்டான், வன்புணர்வு செஞ்சுட்டான், கையை காலெல்லாம் கடிச்சு வைக்கிறான், பணம் கேட்குறான், விச ஊசி இல்லை மயக்க ஊசி போட்டு 4 பேருக்கு பெரிய பெரிய தலைகளுக்கு கொடுத்து காசு பார்க்குறான். யாருன்னு சொல்லி பார்த்தா இவன் அவனுடைய வலது கையிலையும் இடது கையிலையும் ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் அவர்களுடைய பெயரும் இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களுடைய பெயரும் வச்சிருப்பான். கேட்டால் நான் திமுக காரன், உன்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி 20 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வெளிப்படையாக வந்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அண்ணா வலிக்குதுண்ணா அப்படின்னு சொன்ன பொள்ளாச்சி குரலும் என் கைகாலெல்லாம் அந்த நாய் கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதும் ரெண்டும் ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் என்ன, இந்த நேரத்தில் நம்முடைய மீசை நக்கீரன் அண்ணா வந்து கையை பிசைந்து கொண்டு வீடியோ போடுவாரா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்டிருக்காரு. நக்கீரன் அவர்கள்ட்டே கேட்க தான் வேணும், அவர் இதுக்கான வீடியோ போடுவாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 20 பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த நக்கீரனுடைய நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நக்கீரனுக்கு ஒரு அந்தஸ்து இருந்துச்சு, ஒரு வேற லெவல் அவங்களுடைய ஊடகம் அப்படிங்கிறது நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய அப்பாலாம் வாசிக்கும் போது அவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆனால் இப்போ நக்கீரனுடைய அந்த வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு, இந்த மஞ்சள் ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாமல் இந்த காசிப்ஸு, செக்ஷுவல் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மாதிரி கிளுகிழுப்பு இல்லாட்டி கிரைமு, இந்த மாதிரியான அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. டவுட்டு தான், நான் உறுதியாலாம் சொல்லலை, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய அவங்களுக்கு ஓடுற நியூஸும் அப்படி தான் ஓடுது. அதனாலேயே அவங்க அதையே மறுபடியும் கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இன்னைக்கு கூட கவர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி கிடையாது. ஒருத்தன் அவன் என்ன செஞ்சிட்டான், தூத்துக்குடிக்காரன் ஒருத்தன் ஒரு பெண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருசா, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எல்லாரும் ஒரு 35 வயசானவங்க, அவங்களுக்கு கணவன் இழந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ அவங்க ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க. அவன் அந்த கயவன் என்ன செஞ்சிருக்கான், அவனுக்கு ஒரு 29 வயசு இருக்குங்கிறாங்க. அப்படியே ஒரு பஞ்சு ரோட்டர் கடைக்கு வந்திருக்கான். அப்படி பேச்சுவார்த்தை நடந்து வா எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அங்கே போனால் கேக்கில் மயக்க மருந்து கொடுத்து வன்புணர்வு செஞ்சுட்டான். அதை வீடியோலாம் எடுத்து வச்சு மிரட்டுறான். ஒரு 10 லட்ச ரூபாய் ஏதோ கொடுத்துருக்காங்க. இப்படின்னு சொல்கிற அந்த வழக்கு விசாரணை என்ன அப்படிங்கிறத நக்கீரன் பத்திரிகையில் என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ அதை விட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா 20 பெண்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தனியாக துணிகரமாக வந்து செய்தி சந்திப்பாளர்களில் சொல்கிறாங்க. நான் போன பல போலீஸ் ஸ்டேஷனில் இதை கேஸ் எடுக்கலை, எங்களே மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அப்போ பொள்ளாச்சி விஷயத்துலையும் இதே மாதிரி ஒரே ஒரு பெண், முதல்ல தைரியமாக வெளியில் வந்த பெண் அந்த ஒரு பெண் தான். அதன் பிறகுதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிதாக மாறியது.
ஆனா இந்த பொள்ளாச்சி பிரச்சனை அப்படிங்கிற போது அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல உறுதுணையாகவும் இருந்தது திமுக. ஏன்னா அந்த நேரத்துல திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க. சூப்பரா அவங்களுடைய காய் நகர்த்தல் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு யார் ஆதரவா நிக்கணும்? அதிமுக. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். எல்லா இடத்துலையுமே இதை போய் சொல்லியிருக்க வேண்டாமா, அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்திருக்க வேண்டாமா அப்படிங்கிறத இங்க சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்க முன்னாடி நான் விட்டுறேன். இப்போ திமுக முழுவதுமாக பேசி கொண்டிருப்பது இது திராவிட நாடு காவி நாடு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான். காரணம் என்னன்னா, அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா, அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா, அதற்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்த்து தமிழ்நாடே போராடும், புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவை பின்னோக்கி எடுத்து செல்லும் வேத கால விஷம், தமிழ்நாடு எத்தனையோ சூழ்ச்சிகளை எதிர்த்து வென்றதை போல் புதிய கல்விக் கொள்கையும் எதிர்த்து வெல்லும், சென்னையில் நடைபெற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, புதிய கல்விக் கொள்கையெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம மதுரையில ஒரு அரசு பள்ளியில 9 மாணவர்கள் தமிழுக்கு ஃபெயில் ஆயிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 9 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் ஃபெயிலியருக்கான காரணம் அந்த அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை. தமிழ் ஆசிரியர்கள் இல்லை சார். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தெல்லாம் விட்டுருங்க சார். தமிழ் ஆசிரியரே இல்லாம ஒரு பள்ளி நடந்திருக்கு. அங்க 9 மாணவர்கள் தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஏன் எந்த ஊடகமும் பப்ளிஷ் பண்ணாம இருந்தீங்க? ஏன் இதை பத்தி பெருசா பேச மறுக்கிறீங்க? தமிழ் ஆசிரியர்கள் இல்லாத அரசு பள்ளியில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை ஏன் வெளியில வரக்கூடாது? அந்த 9 மாணவர்களுக்கும் யாரு இப்போ நீதி கொடுக்க போறாங்க? நான் கேட்கறதுனால நீதி கிடைக்குமான்னு கேட்டால் நீதி கிடைக்காது. வேணா ஒரு குண்டாஸ் பார்சல், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மக்கள் தான் பேச வேண்டும். இல்லை, இது மக்கள் பேசணுமா வேண்டாமா? உங்கள் வீட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? கேட்போம். எப்போ கேட்போம்னா, நம்ம காசு கொடுத்து நம்ம வீட்டு குழந்தைய மாதம் 10,000 ரூபா 20,000 கொடுத்து நான் படிக்க வைக்கும்போது அந்த பீரியடுக்கு அந்த டீச்சர் இல்லைன்னா கேட்க சொல்லும், மனசு சொல்லும் நம்ம 10,000 கொடுக்குறோன்னு. இது அரசாங்க பள்ளி தானே, ஃப்ரீயா தானே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அந்த அரசாங்க பள்ளிக்கு அதை நடத்துறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கரண்ட் பில்லுக்கு இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து போகுது? நேரடியாக 10,000 ரூபா நம்ம தனியார் பள்ளிக்கு கொடுக்கும்போது மறைமுகமாக நம்முடைய வரி பணம் 10,000 ரூபா இதே அரசாங்க பள்ளிக்கு செலவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதை ஏன் கவனிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரியலை. நானும் அரசாங்க பள்ளியில் படித்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கோபத்துக்கான காரணம். என்னுடைய பள்ளியில் என்னுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்தில் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் வரவில்லை என்றால் அது பெரும் பிரச்சனை. தேசிய கல்விக் கொள்கையை விட இங்க ஆசிரியருக்கு, தமிழ் ஆசிரியருக்கு இடம் அப்படிங்கிறது இருந்தும் அங்க பள்ளியில் ஒரு ஆசிரியர் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம கேட்டிருக்கோம். அம்பிட்டு தான். இதே மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? அது இந்த டாஸ்மாக்ல ஏதோ சரக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள பூச்சி மிதக்குதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்ன மாதிரி தான் நானும் எடுத்து கொடுக்குறதா என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இல்ல சார், இந்த இடி ரைடுல இப்போ விசாகன் அவர்களை விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த டாஸ்மாக்ல எந்தெந்த சரக்கு எங்கிருந்து வாங்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தம்பி தான் சொல்றாராமே. அதிமுக போட்டிருக்காங்க, அதிமுகவினுடைய ஐடி விங். யார் அந்த தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. யார் அந்த சார் கேட்டாங்க அதிமுக. யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதிமுக. இப்போ யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிமுக. அதிமுக கேட்கறதோடு நிப்பாட்டாம கொஞ்சம் அரசியல் பண்ணுங்க, மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க அதிமுக? எனக்கு புரியவே இல்லை. பார்க்கலாம் அதிமுக விழித்து எழுகிறதா இல்ல மறுபடியும் வீழ்ந்தே கிடக்க போகிறதா அப்படின்னு சொல்லி. இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் இது ரீசார்ஜபிள் 7.4 வோல்ட்டுக்கான பேட்டரி, அதுக்கான சார்ஜர் கொடுத்துருவாங்க. நல்ல கிராஃபைட் டிசைன் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாமல் பேரல் போடுறதுக்கான குட்டி பாட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கண்ணிலலாம் படாமல் இருக்க ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இது அதற்கான சார்ஜர் வித் USB போர்ட். கடைசியாக 2 சேஷே 7 to 8 mmக்கான அந்த புல்லட் சேஷே. இது உங்களுக்கு வேணும்னா அதுவும் கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. 10 சேஷே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 புல்லட் இருக்கக்கூடியது வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் 899. வேறு லெவலில் நம்ம வீட்டு குழந்தைகள் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக விளையாடுவாங்க. பட் ரொம்ப சூப்பரானது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.